இந்த வீடியோ சண்டே வீடியோ தான். சண்டே ஈவினிங் போல் காய்கறி வாங்குறதுக்காக வெளியில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. சாயந்தரம் நேரன்றதுனால மார்க்கெட்லாம் இருக்காது, அதனால் ஷாப்பில் போய் தான் காய்கறி வாங்கினோம். 3 கேரிப்பை அளவுக்கு காய்கறி எடுத்திருக்காங்க இந்த தடவை. அவங்க அப்பாவே தான் எல்லா காய்கறியுமே எடுத்தாங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம், எவ்வளோவுக்கு பில் போட்டிருக்காங்கன்னு. 307க்கு தான் எடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு காய்கறி எடுத்திருக்காங்க. இவ்வளோ கருவேப்பில்லை, மல்லி, புதினாலாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் காசுக்கு கிடையாது. அந்த ஷாப்பில் மட்டும் கருவேப்பில்லை, மல்லி மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் கொடுப்பாங்க. தக்காளி ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்காங்க. நிறைய காய்கறி எடுத்து வச்சுருக்காங்க. கப்பக்கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதுவும் ஒரு 1/2 கேஜி இருந்துச்சு. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது அவ்வளோ வெயிட் இருந்தால் அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம கேட்குற வெயிட்டுக்கு தான் கொடுக்கணும் மாட்டாங்க. அவங்க கம்மியாக எடுத்தாலும் கொடுத்துருவாங்க, அதிகமாக இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்னால இருக்கிற வெயிட்டை அப்படியே போட்டுருவாங்க. வாழைக்காய் கலர் ஒரு மாதிரியாக இருக்குது, வேணான்னு சொன்னேன். தோலை வீட்டு தானே சமைக்க போகிறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. காய் நல்லா தான் இருக்கும் உள்ள அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு வாங்கியது. சேப்பக்கிழங்கு, அவங்களுக்கு சேப்பக்கிழங்குனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதையுமே வாங்கியிருக்காங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கிழங்கு வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆலவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இப்படி 3 விதவிதமான பேர் சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் கப்பக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து நல்லா அவிச்சு சக்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கும், அதனால தான் இதை விரும்பி சாப்பிடுவேன். அதனால் வாங்கியாச்சு. நீங்கள் சாப்பிடுவீங்களாங்க அந்த கிழங்குன்னு கேட்டேன். செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு இந்த கிழங்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னு வைங்க, காய்கறி வாங்க இஷ்டம் போல் எல்லா காய்கறியும் அள்ளி போட்டு வச்சுருவாங்க. சமைச்சு காலி பண்ணிட்டா பரவாயில்ல, ஓகே. அதுக்கு நிறைய காய் வேஸ்ட்டாக போகும், அதுக்காக தான் நான் யோசிப்பேன் வாங்குறதுக்கு நிறையா. இது வந்து பட்டவரை, இது வந்து சாம்பாருக்கு தான் போடணும், நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தான் இந்த அவரை போட்டால் நல்லாயிருக்கும். குச்சி குச்சியாக நீள நீளமாக இருக்க வரை பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இந்த வரை வந்து பட்டவரை வந்து சாம்பாருக்கு போட வேண்டிய வரை. கேப்சிகமும் வாங்கியிருக்காங்க. பன்னீரும் கேப்சிகம் போட்டு கிரேவி வைக்கணுமா, பன்னீர் கேப்சிகம் கிரேவி செஞ்சு கொடு சப்பாத்திக்கு அப்படின்னாங்க. செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதையும் வாங்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வீட்டில் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியலை. சமைக்கிற வேலையும் இந்த கேக்கு ரெடி பண்ணுற வேலையும் மட்டும்தான் முடித்தேன் அன்றைக்கி. அப்புறம் எந்த வேலையுமே செய்யலை. அப்புறம் ஃப்ரீயாக நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். டீ கேக்கு ரெடி பண்ணிடுமான்னு நைட்டே சொல்லிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கேக்கு தான் ரெடி பண்ணி பாக்ஸு போட்டு வச்சேன். அடுத்து சமையல் வேலையும் கேக் போடுற வேலையுமா கிட்டமா பார்த்து முடித்தேன். தம்பிக்கு இந்த டீ கேக்குனால் ரொம்ப பிடிக்கும். போட்டோம்னாலே 2-3 பீஸாவது விரும்பி சாப்பிட்ருவான். அவனுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாமா, பாய்.